ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கன்றக்காக எப்பயும் போல் நானே சாங்கு, அதுபோக இந்த மாதிரி டெம்ப்ளேட்டு, அதுக்கடுத்து இந்த மாதிரி எம்டிஆர் பீட் மார்க் எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த எம்டிஆர் இருக்க பீட் மார்க் இருக்குது பதிலாக இதில் மட்டும் நீங்கள் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி நீங்கள் ஆட் பண்ணுறனா, இந்த சாங்கை ஒரு 2 தடவை 3 தடவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி இந்த மாதிரி இமேஜஸை மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோட லாஸ்ட் வரை ஃபஸ்ட்டு இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக்கஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரியும் உங்களுக்கு வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட் தான் ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜோட எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணாமல் அந்த லேயரோட காப்பி பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணி இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இதில் 4வது பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெம்ப்ளேட் இருக்குது பதிலாக இந்த டெம்ப்ளேட்டில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுற நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெம்ப்ளேட் முடிஞ்சு இந்த 2வது ஒரே ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல, இந்த இமேஜில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் சிம்பிளே டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதே மாதிரி அடுத்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கா, இந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு அடுத்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த ஒரே ஒரு இமேஜில் ஸோ மொத்தம் இந்த எஃபெக்ட்டை வெறும் 2 இமேஜில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணுன்றக்காக இந்த மாதிரி டபுள் பீட் மார்க்லாம் வச்சிருக்கேன். ஸோ இந்த டபுள் பீட் மார்க்லேருந்து இனி வீடியோட லாஸ்ட் வர மீத இருக்க இமேஜ்கள் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அதே மாதிரியே நான் கொடுத்துருக்க அந்த செகஃபெக்ட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இனி நமக்கு மீத இருக்கிறது என்ன, இந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட்டை எப்பயும் போல் நம்ம வெறும் எஃபெக்ட்டை மட்டும் தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட்டை டச் பண்ணி இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இதை மட்டும் ஃபஸ்ட் அந்த எஃபெக்ட்டை மட்டும் கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு எப்பயும் போல் நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறேன்னா, ஸ்ட்ரைட்டாக அந்த டபுள் பீட் மார்க் வந்துருங்க. அதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுன்றக்காக அந்த மாதிரி டபுள் பீட் மார்க்லாம் வச்சு காட்டியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக அந்த 8.16 செகண்டில் நமக்கு டபுள் பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல, இந்த ஃபஸ்ட் இமேஜில் கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த டபுள் பீட் மார்க்கோட ஃபஸ்ட் இமேஜில் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி அதுக்கு அடுத்திருக்க இமேஜ். ஸோ அந்த இமேஜ்லேயே நம்ம இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரியே மறுபடியும் மூவ் பண்ணி அதுக்கு அடுத்திருக்க இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி கரெக்டாக வந்து என்ன பண்ணால் இந்த மாதிரி இருக்க எல்லா இமேஜுமே ஃபஸ்ட்டு இந்த ஒரே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை நம்ம பாதி ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். ஏன்டா இப்போ இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்குமே நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீத இருக்குது நமக்கு அந்த முன்னாடி இருந்த 2 டெம்ப்ளேட்டு. ஸோ இப்போ நம்ம வீடியோட லாஸ்ட் வரை இருக்க எல்லா இமேஜுக்கும் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த டெம்ப்ளேட்டு. ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் எப்படி இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப்பை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய லேயர்ஸ் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதில் கீழே ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு இமேஜ் இருக்கா, ஜஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு டெக்ஸ்ட் மாதிரி வருது பதிலாக இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறேன் உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் கூட செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து இதில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன இமேஜ் சேஞ்ச் பண்ணுறோமோ அதே இமேஜ் அடுத்து இந்த 2 குரூப்புக்கு கீழே ஒரு இமேஜ் இருக்கா, அந்த இமேஜில் செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த இமேஜ் டச் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் நம்ம முன்னாடி என்ன இமேஜை செலக்ட் பண்ணமோ அதே இமேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், இதுவும் ரொம்ப ஈஸியாக வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போ 2 இதில் நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த நம்மளோட இமேஜ் அதாவது என்னோட இமேஜ் இருக்குது பதிலாக அதில் வந்து இப்போ எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறதுனா, இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குரூப் இந்த மாதிரி 2 குரூப் ஒன்று கொடுத்துருக்கேன்னா, ஸோ அந்த ஃபஸ்ட் இருக்க குரூப்பை டச் பண்ணி இந்த கீழே இருக்க எடிட் குரூப்பில் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி அதே மாதிரி இமேஜ் இருக்கா, ஜஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணி இதையும் அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட். ஸோ மறுபடியும் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் இப்போ உங்களோட இமேஜ் ஸோ கீழே வந்து பேக்ரவுண்டில் 2மே நம்ம எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் இதில் நம்மளோட இமேஜை செலக்ட் பண்ணக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அடுத்து இதில் இன்னொரு குரூப் இருக்கா, ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட் குரூப்பில் போனதுக்கப்புறம் அதே மாதிரி கீழே இருக்க இமேஜை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட். ஸோ அதே மாதிரி நம்ம முன்னாடி என்ன இமேஜை செலக்ட் பண்ணமோ அதே இமேஜை இந்த இடத்துலையும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், இதுவும் ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் டோட்டலாக அப்படியே பேக் வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நம்மளோட இமேஜ்
இமேஜ் வந்து கரெக்டாக ஜாயின்ட் ஆயிருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பில் நான் எப்படி மாற்றுறேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி அப்படியே பேக் வந்துட்டு இதே மாதிரியே அடுத்த குரூப்புக்கு பதிலாக இதில் வந்து உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோவை உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியாகவே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.